அப்புக்குட்டி நான் ஐயப்பன் எழுப்பு இன்னும் தூங்குறான். சீக்கிரமா இறங்க. இருக்கு சீக்கிரம் வாடா, என்ட்ரன்ஸ் பணத்தை கட்டிடுவோம்டா. பாத்தியாடா நம்ம வந்த உடனே மரியாதையா இருக்கு. டேய் நாங்களும் பிளேயர்ஸ் தான்டா. ஏன் இல்லடா நம்மளா லுங்கில இருக்கும்ல, அதான் தப்பா நினைச்சிட்டேன். ஏண்டா இந்த கிரவுண்ட்லாம் நம்ம விளையாட விடுவாங்களாடா? இங்கெல்லாம் விளையாட முடியாது தம்பி, சொன்னா புரிஞ்சுக்கங்க. சார் நாங்கள் நல்லா விளையாடுவோம் சார். ஏற்கனவே இந்த டோர்னமெண்ட்ல செலக்ஷன் ஆனவங்க மட்டும் தான் விளையாட முடியும் சார் இதுக்காக ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம் சார். சார் நாங்கள் என்ட்ரன்ஸ் வேணா கட்டிடுறோம் சார். என்ன புரியாம பேசிட்டு இருக்காங்க. எந்த ஊருப்பா நீங்க? கணக்கம்பட்டி சார், பழனி பக்கத்துல சார். ஒரே ஒரு மேட்ச் விளையாண்டு போயிடும் சார். இது நீங்க நினைக்கிற சார், வாங்க. போட்டி இல்லப்பா. பசங்க எல்லாரும் வந்திருக்கோம் இதுக்குன்னு சார். நிறைய விதிமுறைகள்லாம் இருக்கு. திடீர்னு வந்து நின்னா எப்படி? மாறி சார் 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 டேய் சார்ரா. சார் இது பசங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். என்னடா எங்கே வந்திருக்கியே? விளையாடலான்னு வந்தோம் சார். விளையாடவா? சொன்னா புரிஞ்சுக்காம இவனுங்க விளையாடுன்னு அடம் பிடிக்கிறானுங்க சார். சரி நான் பேசிக்கிறேன். இல்லை மாறி, இது ஊரில் விளையாடுற மாதிரி மேட்ச் கிடையாது, ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட். புரியுதா? இது பார், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் செலக்ட் ஆன டீம் மட்டும் தான் இங்கே விளையாடவே முடியும். இங்கே விளையாடுற எல்லா டீமும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே செலக்ட் ஆகிட்டு. சார் ரொம்ப ஆசையாக கிளம்பி வந்துட்டோம் சார். இப்படி விசாரிக்காம வந்துட்டுனா எப்படி டே? போஸ்ட்டு பார்த்தால அது என்னடே போட்டுருந்துச்சு? மற்ற டீமோட அனுமதி இல்லைன்னு போட்டுருச்சுல? சரியா பார்க்கல சார். சார் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் விளையாடி விடுவாங்க சார். இல்லை டே, டோர்னமெண்ட் ஆரம்பிச்சாச்சு, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி வாங்கடே, காப்பி டீ ஏதாச்சும் சாப்பிடும். பரவாயில்ல சார், சாப்பிட்டோம் சார். ப்ராக்டிஸ் முடிஞ்சது, அதான் ரூம் போகலாமான்னு. சரி இருங்கடே, வரேன். நாளைக்கு நைட் தான் கபடி போட்டியினை துவக்கி வைப்பதற்காக ஏண்டா கூறு கட்டவனே போஸ்டர் தான் போட்டுக்காமடா. மற்ற டீமுக்கு அனுமதி இல்லைண்ணே. பழனிலேருந்து பலசரக்கு வாங்கிட்டு பஸ்ல இருந்து பார்த்தனே, சரியா கவனிக்கல. எல்லாம் ஒன்னால தான்டா முடித்தோட வந்து வீணா போச்சுடா. நான் என்ன வேணும் நான் செஞ்சேன். சர்ரா இப்போ என்ன பண்றது? வேணும்னா புரட்டாதீங்களாமா? பசிக்குது இல்ல, அதான்டா. கரெக்டா எண்ணிக்கப்பா, இதோட 35. இதோட 37. போதும்பா, முடியல. அப்ப 100 ரூபாய் எடு, 100 ரூபாய் எடு. என்ன நோண்டிட்டு இருக்க? எடு 100 ரூபாய. எம்பிடாச்சு 100 ரூபா கொடுத்தோம்ல, தள்ளுபடியெல்லாம் ஒண்ணு இல்லையா? 10 புரோட்டா தின்ட்டு போ. ஐயோ ஆளை விடுப்பா, இங்க வச்சே கொண்டுறீங்க போல இருக்க. என்னண்ணே இது கோடு? பந்தய கோடு. ஒருத்தன் 50 புரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி பந்தயம் கட்டி தோத்து போயிட்டான்ல. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா, இவனை தவிர யார் வேணாலும் வரலாம். என்ன பந்தேண்ணே? ஒரு ஆளு 50 புரோட்டா சாப்பிடணும். அப்படி நீங்க யாராவது சாப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 100 ரூபா தருவேன். புரோட்டாவுக்கு காசே தர வேணாம். மாறா தோத்து போயிட்டீங்க, நீங்க எனக்கு 100 ரூபா தரணும். கொடுத்துட்டு சாப்பிட்ட புரோட்டாவுக்கு பில்ல கட்டிட்டு போயிட்டே இருக்கணும். என்ன 50 புரோட்டாவா? ஆமா. பந்தயத்துக்கு நான் ரெடி. அவன் உருவத்தை பார்த்து தப்பு கணக்கு போட்டான். மாட்டாண்டா சப்ளையர். நாலு 2 போதுண்ணே. எங்கடா புரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் புரட்டா எடுத்துட்டு வாயா. இந்தாயா சால்னா வச்சுட்டு போ. ஓகேவா? ஊத்தி கொடு. போயா செந்தில். அப்படியே நல்லாச்சா இருக்கு. போய் எடுத்துட்டு வா. ஏய் சால்னா சால்னா. போதும்,
50 சாப்பிட்டாச்சு. டேய் 42 தான்டா சாப்பிட்டுருக்கேன். 50 சாப்பிட்டாச்சுண்ணே. டேய் கோட்டை வேணா எண்ணி பாடுறா, 42 தான்டா. அண்ணே 50 சாப்பிட்டா எனக்கு தெரியாதா? வச்சா எனக்கு தெரியாதா 42 தான் சாப்பிட்டேன்னு? முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன். எல்லா கோட்டையும் அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். நீ போய் புரட்டா எடுத்துருவா. டே அப்ப குட்டி, நீ போய் கோட்டை போடுறா. அதுக்கு என்ன போட்டுருவான்?